உங்களுக்கு 4ஆம் இடம் வேலைச்சுன்னா உங்க பையனுக்கு 12ஆம் இடம் ஆகும். 12ஆம் இடம் உங்க பையனுக்கு இங்கன்னா என்ன ஆகும்? அவர் மேலும் தண்ணி போடுவாரு, சுத்திட்டு இருப்பாரு, இருக்கிற சொத்தை அழிக்க பாப்பாருயா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அப்படிலாம் இல்லைங்க, நீங்க சொல்ற மாதிரி கிடையாது, நான் இன்னும் நிறைய ஏதோ பண்ணணும் அப்படின்னு தான் ஐடியா பண்ணு அப்படி சொல்லுவார். சரி பரவாயில்லைங்க, நீங்க வாங்க செய்யுங்க அப்படி சொல்லிருப்பேன். அதே மாதிரி அவர் மறுபடியும் ஒரு வீடு கட்டினாரு. வீடு அது பத்திரம் சொன்னேன் இல்லைன்னா பத்திரத்தை வேணா உங்க ஒய்ஃபு பேர்ல கூட மாத்தி கட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எப்படி இந்த பையனுக்கு வந்து இந்த சாதகரோட சொத்தை இந்த பையனோட அப்பாவோட சொத்தை வந்து அவங்களோட ஒய்ஃபு பேருக்கோ இந்த பையனோட அம்மா பேருக்கு மாத்தினா 7ஆம் இடம் வரும்போது இந்த தம்பி வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணுவார். எப்படி பேலன்ஸ் பண்ணுவாரு? அப்ப அவருக்கு வந்து 7ஆம் இடம் வருது, அந்த வீடு சம்பந்தப்படுது. அம்மாவுக்கு 4ஆம் இடம், 4ஆம் இடத்துக்கு 4ஆம் இடம், இந்த சாதகத்துக்கு 7ஆம் இடம் வரும்போது அந்த தம்பிக்கு வந்து ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அப்ப அவர் கெட்ட வழியில போனாலும் நல்ல வழியில வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வந்து அறிவிச்சினேன். அவர் சொன்னாரு அப்படிலாம் பண்ண முடியாதுங்க, இதே எங்க ஒய்ஃபு பேருக்கு மாத்தினா இந்த தம்பி பையன் எங்க வீட்டுக்காரம்மா கூட்டி போய் அழுங்காம எழுதி வாங்கி விட்டுருவாரு, அதை முடியாதுங்க அப்படின்னாரு. இல்லைங்க வேணாங்க, நீங்க உங்க ஒய்ஃபு பேர்ல மாத்துங்க, அந்த பையன் மாறுவாருன்னு சொல்லி பார்த்தேன். அவரு கேட்கல. சரி அவரு பேர்லயே வீடு கட்டினாருங்க. வீடு கட்டும் போது இந்த சாதகருக்கு 12ஆம் இடமா 3 மாடி கட்டினாரு. ரொம்ப மோசமான நிலையில மகன் போயிட்டாரு. அப்புறம் தான் வந்தாரு, சார் இதுக்கு என்னதான் வழி? இல்லைங்க இப்படி வீடு கட்டுங்க, இதை உங்க ஒய்ஃப் பேர்ல மாத்தி பாருங்க. உங்க ஒய்ஃப் பேர்ல மாத்தினபடி இந்த தம்பி வந்து தண்ணி போறத கொஞ்சம் கெட்ட பழக்கத்துல நிப்பாட்டி அந்த வீட்லயே 3ஆவது மாடியில வந்து குடி வச்சாச்சு. இப்ப பாருங்க, நிர்வாக சம்பந்தப்பட்டலாம் இவர் பாக்குறாரு, பொறுப்புணர்வா இருக்காரு. அப்புறம் தான் வந்து அவங்க அப்பா சொல்றாரு, இதை நீங்க முதலே சொல்லிடலாம். ஏங்க நான் முதலே ஆரம்பத்திலிருந்து இதான் சொன்னேன், உங்களுக்கு உங்க பேர் இருக்கிற சொத்தை மூவ்மெண்ட் பண்ணாதீங்க, உங்க பேர்ல சொத்து வாங்காதீங்க, பையனுக்கு பிரச்சனை வரும். என்ன ஒரே பையன், ஒரு பையன் பிள்ளை, வேற பிள்ளைங்க பசங்க இருந்தா கூட ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இந்த பையனுக்கு பாதிக்க வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனா அவர் கேட்கல. அவரு பேர்ல எல்லாமே இருக்கணும், அவர்கிட்ட சொத்து இருக்கணும், அவரு தான் அப்படிங்கிற மாதிரியே அந்த ஆணவத்திலே போனாரு. கடைசியில நான் சொன்ன மாதிரி ஒய்ஃபு பேர்ல எழுதி வச்சிருந்தேன் சொத்தை. ஒய்ஃபு பேர்ல எழுதினேன். இந்த சாதகத்துக்கு 4ஆம் இடம் அம்மாவா, அம்மாவுக்கு 4ஆம் இடம் 7ஆம் இடமா, நண்பரா ஃப்ரெண்டு மாதிரி பாத்தீங்களா அந்த வீட்டுல குடியிருக்காரு. இப்ப ஓரளவு கொஞ்சம் மாற்றம் இருக்கு. ஏன்னா இருந்தாலும் அந்த பசங்க பிள்ளைங்களாம் வந்து இவரை இந்த அப்பாவை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா தண்ணி போட்டுட்டு சுத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும் போது வந்து பசங்க பிள்ளை மதிக்காதனால ரொம்ப நொந்து போயிருவாருங்க. அவர் வந்து அடிக்கொருக்கா வந்து சாதகம் அவங்க அம்மா அப்பா அவங்களாம் வந்து பார்த்துட்டு போனபடி இவர் தனியா வந்து என்ன பார்ப்பாரு, நான் என்னதான் பண்றது அப்படின்னா அந்த கிரகம் தன் வேலை செய்யும். இப்ப 9 நவக்கிரகம், இந்த பஞ்சபூத நவக்கிரகம் தன் வேலையை கண்டிப்பா செய்யும். அப்ப சாதகரோட அம்மா அப்பாவோ இந்த குழந்தைகளை ஒன்றும் பண்ண முடியாது. போன ஜென்மத்துல நம்ம என்ன பாவம் புண்ணி பிறக்கிறோமோ அதை வந்து அதை அனுபவிக்கதான் இங்க பிறந்திருக்குமோ ஒழிஞ்சு நம்ம புதுசா ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது. ஆனா அந்த தம்பி வருவாரு, வந்து எப்படிங்க இன்னைக்கு எப்படிலாம் இருக்கு அப்படின்னா, பரவாயில்லைங்க உங்க அம்மா பேருக்கு பார்த்தபடி உங்களுக்கு இனி கொஞ்சமா மாறும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் வந்து சில இடங்களுக்கெல்லாம் பண்ணாரு. அப்புறம் என்ன மாற்றம் வந்துருச்சு. இப்ப 3ஆவது படி லாஸ்ட்ல வச்சுக்கிறாங்க. நல்லா இருக்காரு, கணக்கு வழக்கு பார்த்துட்டு இருக்காரு, நல்ல முறை இருக்கு. இன்னைக்கு தான் பாருங்க அந்த பசங்க பிள்ளை எல்லாம் கூட பேசுறது, போறது வர்றது, அந்த மாதிரி எல்லாம் ஒரு அமைப்பு இருக்கு. ஏன் நம்ம இவ்வளவு விளக்கம் சொல்றேன் அப்படின்னா, 1, 5, 9 வேலை செய்யணும். 1, 5, 9 வேலை செஞ்சாலும் இப்ப அப்பாங்கன்னு சொல்லக்கூடாது இந்த பிள்ளைகளுக்கு அப்பா. இந்த லக்னாதிபதினு சொல்லக்கூடாது எப்படின்னா 1, 5, 9 போனா நல்லா இருக்கும். கேந்திர திரிகோணத்துல போனாலும் ஓரளவுக்கு நல்ல கௌரவமா மான மரியாதையோட வாழக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்ப நான் வழி நடத்துவேன். இந்த மாதிரிங்க நீங்க வந்து எப்படின்னா உங்க சாதகப்படி வந்து உங்க சாதத்துல எல்லாமே வீக்கா இருக்கு, உங்களுக்கு நடக்கிற திசை புத்தி எல்லாம் வீக்கா இருக்கு. அதே நேரத்துக்கு உங்க பசங்க பிள்ளைங்களோ உங்க அப்பா கொஞ்சம் ரன் பண்ணி போங்க. ஏன்னா அந்த இழந்த வாழ்க்கையில மீட்டு உங்களுக்கு ஒரு மான மரியாதையோட நீங்க கௌரவமா வாழ்வீங்க அப்படின்னு கொஞ்சமா கிளிப்பிள்ளைக்கா சொல்லி லக்னாதிபதி எங்க உட்காந்துருக்காரு, இன்னைக்கு என்ன திசை புத்தி, இன்னைக்கு என்ன எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சா நீங்க செய்யலாம்னு கொஞ்சமா ரன் பண்ணி நல்லா வர்றாரு. ஏன்னா நேர ஆபீஸ் வந்தோன்னே என் காலில் தான் சொல்லுவார், வேற எங்கே விட போய் நான் எல்லாம் சொல்லுவேன், ஏங்க இதெல்லாம் பண்ணாதீங்க தப்பு, நானும் உங்களை விட சாதாரண மனுஷன் தான், உங்களை சாதகத்துல என்ன கட்டத்தில் இருக்கோ நான் அதை தான் எடுத்து சொல்லி நான் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். இது பாருங்க, இது ஒரு ஃபேமிலி சாதகம் தான். இது 3 பேர் தான், பையன் 9, 5, 9 இதுக்குள்ளதான் இந்த சாதகம் அடங்குது. ஆனா அவங்க பாருங்க அந்த ஃபேமிலி வீடு பாத்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 10-30 சாதத்தை வாங்க வாழ்க்கை வளம் ஒரு 30 நபரை வந்து அனுப்பிச்சுட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பா போயிட்டு இருக்கு. அந்த பையனும் நல்லா ரன் பண்றான். அதே பாருங்க அந்த பையன் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பையனுக்கு வந்து அப்பா, அதாவது வந்து இந்த அப்பனுக்கு வந்து 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், குழந்தை சம்பந்தப்படுது. அந்த 2 பிள்ளையும் பாருங்க கிள்ளி மாதிரி படிக்குது. நான் சொன்னேன் அதை ரன் பண்ணி வந்தாங்க. பாப்பாவுக்கு வந்து மெடிக்கல் சம்பந்தப்படுறது நல்லா இருக்கு. ஆனா அந்த பையனுக்கும் ஓரளவுக்கு நல்லா சாஃப்ட்வேர் சம்பந்தப்படுறது பண்ணுது. நீங்க பண்ணுங்க, பண்ணட்டும், ஒன்றும் பிரச்சனை. அந்த பாப்பா சொல்லுது, நீட்டை நினைச்சா எனக்கு பயமா இருக்குதுன்னா என்னால பண்ண முடியுமா என்னமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பதட்டம் இருக்கு. கவலைப்படாதீங்க பாப்பா, நீங்க நீட் எழுதுங்க,
என்ன மார்க் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோர்ஸ், மெடிக்கல் தான் டாக்டர் தான் போகணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. நம்ம என்ன மாதிரி என்ன கோர்ஸ் வேணா எடுத்துக்கலாம். நீங்க நீட் எழுதுங்க, என்ன மார்க் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம துறையை தேர்ந்தெடுத்துக்கலாம்னு சொல்லி ஊக்கம் கொடுத்த பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து நீட்ல வந்து பாஸ் ஆயிருச்சு. இப்ப மெடிக்கல் சம்பந்தப்பட்டது இப்ப மறுபடியும் மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு அந்த பொண்ணு அப்படிதான், நீங்க எங்க அப்பா எங்க தாத்தாவை வழி நடத்துனீங்க, அதே மாதிரி எங்களையும் நீங்க தான் வழி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லும். அதே நேரத்துக்கு அந்த பையனும் அதே மாதிரிதான். அப்ப எதையுமே பாருங்க நம்பி வர்றாங்க. நம்பி சரி, இதுல ஒரு உண்மை என்ன சொல்றீங்கன்னா, இப்ப எல்லாருமே சோசியல் தான், எல்லாருமே சாதகம் பாக்குறீங்க. இப்ப நான் சாதகம் பாக்குறேன்னா நான் தனுசு லக்கணம், துளாராசி, சுவாதி நட்சத்திரம். எனக்கு தனுசு லக்கணத்துக்கு யாருங்க 3 கூட வருவாங்க, 4 கூடவன், 11 கூடவன், 5 கூடவன், 7 கூடவன், இவங்க தாங்க என்னோட சாதகம் பார்க்க அதிகமாக வருவாங்க. எல்லா சோசியரும் அதே மாதிரிதான். அவங்க சோசியர் அவங்க லக்கணத்துக்கு ராசிக்கு அதாவது நட்பு உள்ளவங்க தான் அதிகமா சாதகம் பாப்பா வருவாங்க. சரி, 8 கூடையும் வரான். எனக்கு தனுசு லக்கணத்துக்கு 8 கூடையும் யாரு? சந்திரன். லேடிஸ் வயசானவங்க வருவாங்க. வந்தோன்னு சொல்லுவாங்க அவங்க சாதகம் நம்ம தெளிவா பார்த்து கணக்கு போட்டு சொல்லிடுவோம். அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, எல்லாம் முடிச்சுன்னு சொல்லுவாங்க, துருவுக்கடின்னு சொல்லுவாங்க. ஏங்க அம்மா கூட பிறந்த எத்தனை பேர் சொல்லுங்க, ஏங்க எங்க வீட்டுக்காரோட பிறந்த போய் எத்தனை பேர் சொல்லுவாங்க. எப்படி அந்த வயசானவங்க ஏன் லக்கணத்துக்கு 8 கூடையுமே அவங்க கேட்கறாங்க பாருங்க கேள்வி, துருவு கணிதத்தை பத்தி கேட்கறாங்க. அம்மா துருவு கணிதெல்லாம் இதுல எடுத்துக்க முடியாதுமா, ஆனா எத்தனை பேர் பிறந்தாங்க இல்லைன்னா கணக்கெடுத்துலாம் சொல்லலாம், லேட் ஆகும். நீங்க பண்ற அவசரத்துக்கு சாதகம் பூரா சொல்லி முடிச்சாச்சு, இப்ப இந்த கேள்வி கேட்கிறேன். இதே மாதிரி ஏன் அப்படின்னா ஒரு சாதகத்துக்கு ஒரு சோசியர் இருக்காருன்னா அவர் லக்கணத்துக்கும் ராசிக்கும் 11க்கு 5க்கு 7 கூடையெல்லாம் நல்லா நட்பா கேட்பாங்க. ஆனா நம்ம சொல்ற பலன் உங்களுக்கு பழிக்கும். இதே 8 கூடையவன் எனக்கு 12 கூடையவன் 6 கூடை வந்து உட்காந்து வச்சுக்க, காலர் தூக்கிட்டு உட்காருவாங்க. உட்காந்துனே அவங்க கேட்கற கேள்வி வித்தியாசமா கேட்பாங்க. என்னது, நம்மளை மடக்கணும், நம்மளை பேச விடாம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிதான் அந்த ஒரு எண்ணம் இருக்கும். எல்லா சோசியருக்கும் தெரியும், இது தெரியாத ஒன்றும் புதுசு கிடையாது. இதை வந்து நம்ம பார்த்து அறிஞ்சு புரிஞ்சு நடந்தா நல்லா இருக்கும். சரி, இன்னொரு ஒரு முக்கியமான சொல்லி முடிச்சுட்டு நான் அதை முடிச்சுக்கிறேன். எப்படின்னா காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் பாருங்க, இது எல்லா மேடையிலும் சொல்றேன் ஐயா. காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் மேற்கு பார்த்தா கற்பனை. நல்லா புரிஞ்சுங்க, சோசியரா இருந்தாலும் சரி, தொழில் செய்கிறவங்க தான், தொழில் சம்பந்தப்பட்ட எதா இருந்தாலும் சரி, காலபுருஷனுக்கு 11ஆம் இடம், காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரம். அப்ப அது தெற்கு பார்த்த கற்பனை வருவாரு. சனி பகவான் அந்த வீடு வந்து தெற்கு பார்த்த வீடு, தெற்கு பார்த்த கற்பனை வருவாரு. காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் கும்பம். கும்பங்கிறது வந்து அது மேற்கு பார்த்த வீடு, மேற்கு பார்த்த கருப்பண சாமி பிடிங்க. நம்ம சோசியர் அனைவருக்கும் நான் சொல்ல வேண்டியது என்ன, யாரா இருந்தாலும் சரி, இப்படி நீங்க வாக்கு சொல்றீங்களோ, ஆபீஸ் போட்டு சொல்றீங்களோ, படிக்கிறீங்களோ, எல்லாமே சரி, காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் மேற்கு பார்த்த கருப்பண சாமி நீங்க வழிபாடு வச்சுட்டு வாங்க. கண்டிப்பா உங்க பேங்க் பேலன்ஸ் சேரும், வருமானம் சம்பந்தப்பட்டது எல்லாம் நல்லா இருக்கும். தொழில் காரகனே கர்ம காரகனே சனி பகவான் தான். கண்டிப்பா இந்த உலகத்தில் உள்ள மக்களால நம்ம தமிழ்நாட்டு கிடையாது, ஸ்டேட்ல கிடையாது, உலகத்துக்கே அந்த மேற்கு பார்த்த கருப்பண சாமி காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் என்பது அந்த மேற்கு பார்த்த கருப்பண சாமி நீங்க கண்டிப்பா வழிபாடு வச்சுட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி. ஆனா இதுல வந்து நாங்க என்ன, இந்த மேற்கு பார்த்த கருப்பண சாமி எங்க தேடுறது அப்படின்னு சில பேர் நிறைய பேர் சொல்றாங்க. சிம்பிளான வழி, அதாவது கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து சேராட்டா இருக்கு, 3 கிலோமீட்டர் இருக்கு. மேற்கு பார்த்த கருப்பண சாமி 30 அடி உயரம். காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் கும்பம், அது மேற்கு பார்த்த கருப்பண சாமி அவரது 30 அடி உயரத்துல கருப்பன் இருக்கார். கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெங்கமேடு புளியாமர சாப்பிட்டு இருந்து 1 கிலோமீட்டர் கிழக்கு வந்தோம்னா அந்த 30 அடி கருப்பண சாமி சொல்றாங்க இருக்காரு. அதாவது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த உள்ள பூஜை பண்றவங்க, அந்த கோயில் தர்மகர்த்தா எல்லாமே எங்க வீட்டுக்கு தான் வருவாரு. எதுக்கு வருவார், அவர் சொல்லுவாரு, அந்த கோயில் தர்மகர்த்தா எங்க வீட்டுக்கு மணிவேல் வீட்டுல இருக்கியா, ஆபீஸ் இருக்கியான்னு கேட்டு பொண்ணு பண்ணிட்டு வருவாரு. ஐயா நானே கோயிலுக்கு வரேன்ல, அங்க சோழி வெத்தலை பிரச்சனை எல்லாமே பார்த்து சொல்றேன்னா, இல்லையா நான் உன் வீட்டுல தான் கருப்பண்ணி பேசுறாரு, நான் அங்கதான் வருவேன்னு வருவார். அதான் சோழி போட்டு கேட்பாரு. அந்த 18 படி கிராமத்திலையும் எந்த இடத்துல கோயில் கும்பாபிஷேகம் பண்ணலாம், கோயில்ல என்ன பவர் இருக்கு ஏது அப்படின்னு எல்லாமே தெளிவா கேட்டுட்டு போவாரு. ஆனா தெளிவா கேட்டு போய் அதுபடி நடப்பாரு, அதுபடி நடந்து நல்லா இருக்கு. ஆனா நான் இன்னொன்னு உண்மையை சொல்லிடுறேங்க, அந்த காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் கும்பம், அது மேற்கு பார்த்த கருப்பண சாமி வருது. அந்த கருப்பனுக்கு என்ன செய்யணும்னா 3 எலுமிச்சம்பழம் முத யாரு நீங்க போனீங்களான்னு தெரியும். 3 எலுமிச்சம்பழம், புள்ளி இல்லாத எலுமிச்சம்பழம், 3 சுருட்டு, 3 சூடம் வாங்கிங்க. வெளியில வேலு இருக்கும், வேலுகிட்ட வந்து உங்க குறைகள், இப்ப நீங்க ஆபீஸ் போட்டாலும் சரி, வருமானம் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, அந்த எலுமிச்சம்பழத்தை அப்படியே நசிக்கிட்டு உங்க குறைகளை பூரா கருப்பன்ட்டு சொல்லுங்க. சொல்லிட்டு அதை வேலுல குத்திட்டு, நேருக்கு பார்த்தா வினையா இருக்காரு, அவருக்கு ஒரு சூடம். உள்ள கருவறையில வந்து 2 எலுமிச்சம்பழம் பூ கொடுத்து, அந்த அதாவது கார்த்தின்னு ஒருத்தர் மணி அடிச்சிட்டு இருக்காரு. நீங்க சொன்னாலே தெரியும், மணிவேல் சோதி சொன்னாரே அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்ப பூஜை தீவார்த்தனை எடுத்து தீவார்த்தனை வெளியே கொண்டு வராரு. வெளியே கொண்டு வந்த பின்னாடி பாத்தீங்கன்னா தீவார்த்தனை எடுத்த பின்னாடி அவர் 3 எலுமிச்சம்பழம் 2 எலுமிச்சம்பழம் கொண்டு வருவாரு. மடி ஏந்து மடி பிச்சை வாங்கிங்க, உங்க பேங்க் பேலன்ஸ் எல்லாமே கூடும், உங்களுக்கு நல்ல தன்னம்பிக்கை வரும். இந்த சோதியத்துல படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சோதியரை சொல்லிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நீங்க கண்டிப்பா இந்த ஒரு கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க.
நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த குபேர கலச அறக்கட்டளை 17வது மாதாந்திர கருத்தரங்க அதான் குழுவில் பயணிக்க அனைவருக்கும் நன்றி சொல்லி என்னுடைய போன் நம்பர் 95 14 77 10 74. நான் கரூர் பி மணிவேல். நான் ஏன் இந்த போன் நம்பர் சொல்றேன்னா, இந்த கோயிலை பத்தியோ எதை பத்தியோ உங்களுக்கு டவுட் இருந்தாலும் சரி எனக்கு போன் பண்ணுங்க, கண்டிப்பா வழி நடத்துறேன். முடிஞ்சா நானே கூட எல்லா பூஜை பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள்.